ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங் அபிலிட்டியில் ஒரு நியூ டாபிக், அதாவது வென் டயக்ராம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் என்ன மாதிரியான டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அசோசியேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு, ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் அசோசியேட் பண்ண போகிறோம். அதை டயக்ராமேட்டிக்காக எப்படி அதை அந்த அசோசியேஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த வென் டயக்ராம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. இது ரீசனிங் அபிலிட்டியில் வரும். ஸோ இது இந்த ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்லாம் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. சரி, இப்போ இதில் முதல்ல இன்ட்ரொடக்ஷன், இதில் என்னென்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அசோசியேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, டைப் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிலேஷன் பேஸ்ட் ஆன் வென் டயக்ராம். ஓகே, பேஸ்ட் ஆன் வென் டயக்ராம். இது டைப் நம்பர் 1. டைப் நம்பர் 1ல் கேஸ் நம்பர் 1, ரிலேஷன் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் பிளேஸ் ஆர் பர்சன். ஓகே, ரெண்டு ஆப்ஜெக்ட் இன் பிட்வீனில் என்ன மாதிரியான அசோசியேஷன் வரும், அந்த அசோசியேஷனை நம்ம டயக்ராமேட்டிக்காக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த கேஸ் நம்பர் 1. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு கொஷின், ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கொஷின், ஒன் கிளாஸ் கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு த அதர் கிளாஸ். ஒன் கிளாஸ் கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு த அதர் கிளாஸ். ஓகேவா? சரி, இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் கிளாஸ் கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு த அதர் கிளாஸ் அப்படின்னும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஞ்சிபுரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, காஞ்சிபுரம் அண்ட் தமிழ்நாடு. ஓகே, ரெண்டு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். சரியா? சரி, இப்போ காஞ்சிபுரம் அண்ட் தமிழ்நாடுன்னு வரும்போது, ஓகே, இப்போது இந்த பெரிய சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது தமிழ்நாடு. ஓகே, இந்த பெரிய சர்க்கிள் தமிழ்நாடு ஆகிடும். அப்போது தமிழ்நாட்டுக்கு உள்ளே தான் இந்த காஞ்சிபுரம் இருக்குது. ஓகே, அப்போ சின்ன சர்க்கிள் காஞ்சிபுரம். ஓகே, ஸோ அப்போது ஒன் கிளாஸ் கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு த அதர் கிளாஸ். ஓகே, ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை கம்ப்ளீட்டாக அசோசியேட் பண்ணியிருந்தா, ரிலேட் பண்ணியிருந்தா, அதுக்கு பேர் இந்த ஒன் கிளாஸ் பிலாங் டு த அதர் கிளாஸ் அப்படின்னு ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு டயக்ராம் மூலிமா தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு, ஒன் கிளாஸ் பார்ட்லி ரிலேட்டட் டு ஈச் அதர். ஒன் கிளாஸ் பார்ட்லி ரிலேட்டட் டு ஈச் அதர். சரி, இப்போது இந்த ஒன் கிளாஸ் பார்ட்லி ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீமேல். ஓகே, ஃபீமேல்னு ஒரு விஷயம் இருக்குது, அண்ட் டீச்சர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஃபீமேல் அண்ட் டீச்சர், இப்படி டூ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இருக்குது. ஓகே, டூ டிஃப்ரெண்ட் அனலாகி இருக்குது. சரியா? சரி, இப்போ நம்ம இதை எப்படி ரிலேட் பண்ண போகிறோம், டயக்ராமேட்டிக்காக எப்படி ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி இப்படி ரிலேட் பண்ணலாமா? அதாவது இங்கே ஒரு சர்க்கிளும் இங்கே ஒரு சர்க்கிளும். ஓகே, ஸோ இது திஸ் ரெப்ரசன்ஸ் டீச்சர். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஃபீமேல், அதை ரெஃபர் பண்ணுது. சரி, இப்போ இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ப்ரொஃபஷன் எடுத்துக்கும்போது சம் ஃபீமேல்ஸ் கேன் பி டீச்சர்ஸ். ஓகே, சம் ஃபீமேல்ஸ் கேன் பி டீச்சர்ஸ். ஓகே, பட் தேர் கேன் ஆல்சோ பி சம் ஃபீமேல் ஹூ ஆர் நாட் டீச்சர்ஸ். அதுவும் கரெக்டு தானே? இப்போ சில ஃபீமேல்ஸ் டீச்சர்ஸாக இருக்கலாம், பட் சில ஃபீமேல்ஸ் டீச்சர்ஸாக இருக்க முடியாது. ஓகே, சம் ஃபீமேல்ஸ் there can also be some females who are not teachers. Okay, so teachers-ஆ இல்லாமல் கூட சில ஃபீமேல்ஸ் இருக்கலாம். ஓகே, ஆல்சோ there can be some male teachers. ஓகே, சில மேல் டீச்சர்ஸாக இருக்கலாம். ஸோ அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ண முடியும். அதாவது ஒன் கிளாஸ் பார்ட்லி ரிலேட்டட் டு அனதர் கிளாஸ். சில ஃபீமேல்ஸ் டீச்சர்ஸாக இருக்கலாம், சில ஃபீமேல்ஸ் டீச்சர்ஸாக இல்லாமல் இருக்கலாம், சில மேல் மெம்பர்ஸும் டீச்சர்ஸாக இருக்கலாம். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் டயக்ராம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். இதே டைப்பில் தேர்ட் ஒன், நோ ரிலேஷன் பிட்வீன் டூ கிளாஸஸ் அண்ட் நோ எலிமெண்ட்ஸ் ஆர் காமன். நோ ரிலேஷன் பிட்வீன் டூ கிளாஸஸ் அண்ட் நோ எலிமெண்ட்ஸ் ஆர் காமன். சரி, இப்போது இது பாருங்கள், இது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே பாருங்கள், இப்போது மேல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஃபீமேல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? இதை ரெண்டுத்தையும் நம்ம டயக்ராமேட்டிக்காக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, சரி இப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா,
இங்கே தனியாகவும் இதை தனியாகவும் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இவங்க மேலே, இவங்க வந்து ஃபீமேல். சரி, இப்போ இது என்ன சொல்கிறாங்க, மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they represent two different genders, okay, which are not related to each other in any manner. கரெக்டாக? ஸோ இது வந்து தனித்தனி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜெண்டர்ஸு, பட் இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓகே, அப்போது இந்த மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இதை தான் நம்ம இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதாவது நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ கிளாஸஸ் அண்ட் நோ எலிமெண்ட்ஸ் ஆர் காமன். எந்த எலிமெண்ட்ஸும் இதில் காமனாக இல்லைன்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட்டு அசோசியேஷன் ஆர் இண்டிபெண்டன்சி ஆஃப் குரூப் ஆர் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 எலிமெண்ட்டாக இருந்ததுன்னா, அதாவது 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டை நம்ம வந்து ரிலேட் பண்ணும்போது காமனாக ஒரு பார்ட் இருக்கும். சரிங்களா? அப்போது இது மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோம், அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோமா. சரி, இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காமன் பார்ட். ஓகே, இது வந்து காமன் பார்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது காமன் பார்ட். சரியா? இது ரெண்டுத்துக்கும் இது வந்து காமன் பார்ட்டாக இருக்கும். சரியா? அப்போது 2 or more groups or classes are independent அப்படின்னும் போது one another when they have no common part as well as common part. ஓகே, சரி, இப்போ 2 எலிமெண்ட்டை நம்ம வந்து ரிலேட் பண்ணும்போது அந்த 2 எலிமெண்ட்டுக்கு இன் பிட்வீனில் இருக்கிற விஷயத்தில் ஒன்று வந்து காமன் பார்ட்டும் இருக்கலாம், காமன் பார்ட் இல்லாமலும் இருக்கலாம். சரியா? இது காமன் பார்ட்டு, இதில் இது காமன் பார்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து காமன் பார்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதில் இது காமன் பார்ட்டு, இதெல்லாம் காமன் பார்ட் இல்லாமல் இருக்குது. சரியா? ஸோ அப்போது 2 அசோசியேஷன், 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம ரிலேட் பண்ணும்போது காமன் பார்ட்ஸ்ன்னு கண்டிப்பாக இருக்கும். காமன் பார்ட் இல்லாதது மேபி இருக்கலாம். சரியா? இதுதான் இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ இன்றைக்கி இந்த வென் டயக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஒன் கொஷின்ஸ், அதாவது 2 எலிமெண்ட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸை எப்படி வந்து ரிலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பை.